அமெரிக்கா தலையில் இடி இறங்கியதை போல ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குவைத்துல அமெரிக்காவுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒன்றல்ல, ரெண்டல்ல, மொத்தம் 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த போர் விமானத்துடைய வகை அப்படின்னு பார்க்கும்போது F-15 அப்படின்ற இந்த போர் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. 2 என்ஜின்கள் கொண்ட மேக் நம்பர்ல 2.5 அப்படின்ற இந்த ரேஞ்சில் போகக்கூடிய அதிநவீன போர் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது, யாரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது, என்ன நடந்தது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோவானது பல நண்பர்களுக்கு போய் சேரும். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரானுடைய அதிபர் கமேனி அவர்கள் மரணம் அடைஞ்சாரு. மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ல இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி அகால மரணம் அடைஞ்சாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இவர் இறந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் தன்னுடைய தாக்குதலை மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து வலுவடைய செஞ்சாங்க. எல்லா நாடுகள் மீதும், அதாவது எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளவாடங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து அமெரிக்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த இடங்களை, அந்த தளங்களை குறிவைத்து கடுமையாக வந்து அடிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இவங்க கத்தார் மேலேயும் சரி, குவைத் மேலேயும் சரி, அதே மாதிரி பக்ரைன் மேலேயும் சரின்ட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அமெரிக்க தளவாடங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா, நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா குவைத் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, குவைத்து தங்களுடைய பாதுகாப்பு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, காற்று பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. தரையில பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. இதுல வந்து எண்ணற்ற ஏவுகணைகள் வந்திருக்கும். இதற்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடார் அமைப்பு வந்திருக்கும். வானத்துல ஏதாவது ஒரு போர் விமானமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மிசைல் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த ரேடார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணைக்கு வந்து கொடுக்கும். அடுத்த நொடியிலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து ஒரு ஏவுகணையானது வானத்தில் வரக்கூடிய அந்த போர்க்கப்பலையோ இல்லை சாரி அந்த போர் விமானத்தையோ இல்லை அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஏவுகணையோ இடைமறித்து வானத்திலேயே வந்து இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பேட்ரியட் அப்படின்னு அந்த பாதுகாப்பு அமைப்பு வந்து செயல்படும். ஸோ குவைத்துக்கிட்ட அதிகமாக இருக்கிறது இந்த பேட்ரியட் மாதிரியான இந்த பாதுகாப்பு அமைப்புகள் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஈரான் வந்து வானத்துல ஏவுகணைகள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்களோட ஈரானுடைய போர் விமானங்கள் வந்து வானத்துல வந்து தொடர்ச்சியாக வந்து பறந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல குவைத் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாதுகாப்பு காரணம் கருதி அவங்க வந்து ஆக்டிவா வச்சிருந்தாங்க. இந்த பேட்ரியட் அப்படின்ற இந்த பாதுகாப்பு அமைப்பை அவங்க வந்து ஆக்டிவா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வச்சுட்டு இருக்கும்போது வானத்துல நிறைய போர் விமானங்கள், நிறைய ஏவுகணைகள் அப்படி தொடர்ச்சி வந்து போயிட்டு இருந்ததுனால இந்த காற்று பாதுகாப்பு அமைப்பு, இந்த பேட்ரியட் அப்படின்ற இந்த பாதுகாப்பு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வானத்துல போகக்கூடிய எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டா நினைச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி அடிக்க ஆரம்பிச்சது என்னாச்சு அப்படின்னா, வானத்துல பறந்துட்டு இருந்த அமெரிக்காவுடைய F-15 அப்படின்ற இந்த போர் விமானத்தை வந்து சுட்டு விழுத்திருக்கு. டேய் உங்க ஊர்க்காரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆள போய் சுட்டு வீழ்த்திட்டியேடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. என்ன நடந்தது அப்படின்னா, இதுதான் வந்து நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய போர் விமானம் வந்து வானத்துல வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஈரான் வந்து தாக்குதல் நடத்தாங்க. அவங்க ட்ரோன் வந்து வருது. அவங்களும் வந்து இங்க வந்து எதிரெதிரில் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேவு பார்த்துட்டும் அதே மாதிரி தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை இங்க கீழே இருந்த இந்த பாதுகாப்பு அமைப்பானது மேல இருக்கக்கூடிய இவங்கள பார்த்தீங்கன்னா எதிரியா வந்து நினைச்சு இங்கிருந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சது. இதுல வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விமானம் 3 விமானத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பயணிகள் இருந்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேல இருந்து பாராசூட் மூலியமா குதிச்சு கீழே தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு 3 போர் விமானமானது சுக்குநூறா வந்து நொறுங்கி போச்சு. அமெரிக்காவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இடி இறங்கின ஒரு செய்தி தான். ஒவ்வொரு போர் விமானத்துடைய ரேஞ்சாக இருக்கட்டும், ஒவ்வொரு போர் விமானத்துடைய அந்த விலை மதிப்பானது மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 3 போர் விமானங்களை இன்னைக்கு வந்து இழந்திருக்காங்க. அதான்டா, வேணா விதிச்சவன் வேணா இருப்பான், தேனா விதிச்சவன் தேனா இருப்பான்னாங்களே அந்த மாதிரி தான் உங்க ஒடிங்கிற உங்களுக்கு வந்து இதுவும் வேணும், இன்னமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நன்றி.